நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 12:29 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:51 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று காலை 6:04 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:51 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். செல்லும் இடங்களில் சிந்தனை வளர்த்தால் சிறப்படைவீர்கள். நீங்கள் பார்க்க நினைத்த நபர் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாக கொடுங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுடைய செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்பட கொடுங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். அதனால் கௌரவம் உயர கொடுங்க. புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. பெண்கள் இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எண்ணங்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். சிறு முயற்சி எடுத்தால் கல்வி அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செல்ல கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று சுய கௌரவம் மேலோங்கிவிடக் கொடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகக்கூடும். சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். செயல்பாடுகளை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. செல்வாக்கு கூடும் நாளென்று இந்த நாளை சொல்ல முடியும். பரணி விறுவிறுப்புடன் காணப்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான உறவு இன்றி ஏற்பட கொடுங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கிருத்திகை மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். இந்த இனிய நாளை நீங்க கொண்டாடி மகிழ முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறிவிடக் கொடுங்க. என்று கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்ற இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். குடும்பம் முன்னேற்றம் அடைய கடுமையாக பாடுபடுவீர்கள். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிட்டு செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள்.
என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கையில எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதும். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று விஐபிக்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று மனசுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. புதிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். ரோகிணி. விருப்பமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். விஐபிகளின் சந்திப்பு உண்டாக கொடுங்க. பொது வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பேச்சுவார்த்தையில இன்று நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். சாதகமான நல்ல பலன் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். மிருக சிரிஷம். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுபிடிக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். தொழில் சம்பந்தமாக எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். இன்று நீங்க பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. முடிஞ்ச அளவு குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியுங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உடல் நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வரவும் செலவும் சமமாகத்தான் இருக்குங்க. இன்று மிதுனம் ராசினியர்கள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். தொழில் ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமை அடைவீர்கள். இன்று பண வரவும் சீராக இருக்கக்கூடும். உங்கள் செயல்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. விலகி சென்றவர்கள் வீடு வந்து சேரக்கூடும். உங்கள் நல்ல மனதை புரிந்து கொள்ளக்கூடும். தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடைபெற கொடுங்க. வியாபாரம் அடுத்த கடத்திற்கு செல்ல கொடுங்க. பக்க பலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டுகளை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரக்கூடும். பெண்கள் சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் கையில் காசு பணம் புழங்கக்கூடும். செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். வாழ்க்கையில அடுத்த கட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும், பயப்பட வேண்டாம். மாணவர்கள் இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வர கொடுங்க. புதிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடும். உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். செயல்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்ல கொடுங்க. என்று உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். திருவாதிரை. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்பட கொடுங்க. கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். கலகலப்பான சூழலும் இன்று உருவாகக்கூடும். செல்வ வளமும் இன்று பிறகு கொடுங்க. செல்வாக்கு மேலோங்க கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம், அது போதும். புனர்பூசம். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். சராசரி அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. செயல்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள்.
என்று உங்களுக்கு புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சாதுரியமான பேச்சு வெளிப்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த நாள் கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பண வரவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். துணிந்து எடுக்கும் முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். துயரங்கள் தீருவதற்கு இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். வழிபாடுகளில் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த வேலை ஒன்று முடியாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. சாதுரியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. செல்வாக்கு கண்டிப்பாக உயரக்கூடுங்க. வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நெகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மகிழ்ச்சியாக இன்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். கடகம் ராசினியர்கள் தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும், உயர்கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க வாழ்க்கையில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக விடை கிடைத்து விடக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். துயரங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். துன்பங்களும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். செல்வாக்கு மேலோங்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. பூசம். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. விட்டுக்குறை தொட்டக்குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். இன்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ஆயில்யம். இன்று உங்களுக்கு எதிலும் இனிமை குடிவிடும். காரியங்கள் சுறுசுறுப்படையக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிர்வாகத்திறன் கண்டிப்பாக பளிச்சிடும். மாற்றங்களை உணர்ந்து கொள்வீர்கள். ஏற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்குங்க. அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். மனம் மயக்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வீண் விவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சங்கிலி தொடர்போல் வந்து கடன் சுமை குறைந்து விடக்கூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து மறைமுக போட்டிகள் மாறுங்க. வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் இந்த ஆதரவுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை என்று இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் வரக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. கவன நடைமுறைகளை பின்பற்றுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் செல்லக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் இருக்குங்க. விருப்பங்கள் கூடுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். செய்கின்ற காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தைரியத்தோடு பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். கூடுமானவரை இன்று பேச்சுக்களை பேசும்பொழுது கோபம் இல்லாமல் பேசுங்கள். அவ்வப்போது டென்ஷன் ஆவீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். பூரம். மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறி செல்ல முடியும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தைரியத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. என்று உங்களுக்கு வீண் விவாதங்களை மட்டும் தட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணங்கள் எளிதில் நிறைவேற கொடுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தட வேண்டாம். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். என்று நீங்க புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பை கொடுக்கும். வரவும் செலவும் சமமாகத்தான் இருக்கக்கூடும். கன்னி ராசினியர்கள் தைரியத்தோடு செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. தேவையான அளவு பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். மனம் மயங்கும் செய்திகள் கண்டிப்பாக வருங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. தைரியத்தோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கொடுங்க. எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடும். அடுத்தவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. எதையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மனம் மயங்கும் செய்திகள் கண்டிப்பாக வருங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்கால நலனை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவார்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், மனதை அமைதியுடன் செயல்படுத்துங்கள். வெற்றி நடை போடும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக கொடுங்க. கல்வி பற்றின புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று நீங்க பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். சக மாணவர்களை அனுசரித்து செல்லுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய இணை வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. எதிர்கால நலனை கருதி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். ஏற்ற மிகுந்த சூழல் உருவாக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. அஸ்தம். இந்த நாள் நல்லவைகள் நடைபெறக்கூடும். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் இன்று கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சித்திரை. நிலைவில் உள்ள பணம் வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். நல்லவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள்.
இன்று எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கி விட கொடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இன்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உடன்பிறப்புகள் வகையில் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய கொடுங்க. திடீர் கோபங்கள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பேசி பழகுவது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த காரியத்தையும் செய்யும் முன்பு தீவிர ஆலோசனை செய்வது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுதும் வெற்றிக்காக கடுமையாக போராட முடியும். வெற்றியும் பெற முடியும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. பெண்கள் இன்று நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. சுய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிரிகளின் தவிடுபொடிகள் ஆகும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பயம் வேண்டாம். சுவாதி விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதிய நேரம் உங்களுக்கு சோம்பேறித்தனமாக காணப்படும். நீங்கள் தான் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. விசாகம் எதிலும் யோசித்து செயல்படுங்கள். முடிவுல மிகப்பெரிய பொறுமையாக எடுங்கள். அக்கம் பக்கத்தில் கவனமாக பேசுங்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. சில இடங்களில் நீங்க பார்த்து பழக வேண்டும். ஏனோதனமாக இருந்து விட வேண்டாம். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. திடீர் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயம் வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எல்லோரிடமும் பழகுவீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொகை வரவு கேட்டபடி கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அந்நிய தேச பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். இறுக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் பெருக கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி விட கொடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மனம் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். விருந்தினர்கள் வருகையால் இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மனம் வேகம் வகையில் இருக்க கொடுங்க. சந்தோஷமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். சுய மரியாதை வெளிப்பட கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை விருப்பங்கள் கை கொடுங்க. காதல் திருமணத்தில் போய் முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலை பற்றி நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே சொல்ல முடியும். முடிஞ்சளவு படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது
ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். அனைவரும் வேகமடி நடந்து கொள்வீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல தீர்வு ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். தொகை வரவு எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் நாளின்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. நிமிஷம் இந்த அபார திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைந்து கொடுப்பீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. நேர்பட பேசுவீர்கள் என்று நீங்க வீணான விஷயங்களை மட்டும் தட்ட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரிடமும் வாதாட வேண்டாம். நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அபாரமான செயல்திறமை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரை கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. என்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் அமைத்துக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விரயங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள முன் வருவீர்கள். வேலை பளு அதிகரிக்க கொடுங்க. திட்டமிட்ட பயணம் ஒன்றில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். கோவில் வழிபாடு குதூகலத்தை இன்று ஏற்படுத்தும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் கொஞ்சம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வீடு தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி தரும் சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் இருக்கும். விருப்பங்கள் கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். சுறுசுறுப்பு கண்டிப்பாக உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அனைவரு விஷயத்திலும் நல்லவைகள் நடக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. முடிவில் ரொம்ப தெளிவு ஏற்பட கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்ததுபடி வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. டென்ஷன் இல்லாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார விரிவாக்கம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க இடையூறு ஏற்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். போராட்டம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். வேலை சுமை ஒரு பக்கம் கூடிவிடக்கூடும். உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் மாற்றங்கள் என்று ஏற்படக்கூடுங்க. கோவில் வழிபாடுகளின் நம்பிக்கை ஏற்படக்கூடும். இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. உத்திராடம். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும்.
மற்றொரு மத்தியில் தலை நிமிர்ந்து நடிப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். செல்வ செழிப்பான சூழல் வெளிப்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க திட்டமிட்ட பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மேலோங்குங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடும். என்று உங்களுக்கு மன இறுக்கம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்று நீங்க அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பழைய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். நல்லதொரு முடிவு கண்டிப்பாக கிடைக்குங்க. நேற்றைய வருமானம் இன்று சீராக இருக்கக்கூடும். நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறக்கூடும். விட்டு போன வரன்கள் மீண்டும் வரக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தொலை தொடர்பு விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். திறமையாக செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. நன்மை கண்டிப்பாக வரக்கூடுங்க. வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயங்களை இன்று நீங்க நாட்டம் செல்லக்கூடுங்க. சுப விரயம் இன்று ஏற்படக்கூடும். காரியங்கள் கைகூடி முன்னெடுத்து கொடுக்குங்க. டென்ஷனை மட்டும் கடித்துக் கொள்ள வேண்டும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க பழகுவீர்கள். வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. அலைச்சல் தரும் பணிகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். உடல் சோர்வு இன்று ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று வீணான விஷயங்களை தலையிட வேண்டாம். காரியங்கள் சுறுசுறுப்படைய கொடுங்க. பெண்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் இன்று மன வலிமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்க விட கொடுங்க. வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இன்று நீங்க சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அனைவரின் பாராட்டும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தை மட்டும் நிதானமாக கடைபிடிக்க வேண்டும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம், நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் விவகாரங்களை சிறப்பாக அணுகுவீர்கள். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை உண்டாக கொடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல நட்பு மூலம் நல்லது நடைபெறக்கூடும். பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பலப்படக்கூடுங்க. வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள முன் வருவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திட்டமிட்ட பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் பண வரவு உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. பழைய பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடும். கும்பம் ராசினியர்கள் பக்குவமாக பேசி பாராட்டுகளை பெறுவீர்கள். விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி செல்லக்கூடும். சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிறப்பாக பணிகளை புரிந்து முன்னேற்றம் அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கை நீங்க நல்ல நிலைக்கு உயர செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் இன்று ஏற்படக்கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். முடிவுகளை லாபகமாக எடுக்க வேண்டும்.
தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கும். தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. பெண்கள் என்ற வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கிவிடக் கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடும். நல்ல நிலைக்கு வாழ்க்கை செல்லக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பக்குவமாக பேசி பாராட்டுகளை பெரும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல நிலையில் உங்கள் வாழ்க்கை செல்லக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஆதாயம் உங்களை தேடி வரக்கூடும். குடும்ப பெரியவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது கண்டிப்பாக மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். சதயம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. லாபத்திற்கு இன்று குறைவு இருக்காது. வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்குங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லதொரு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க மன அமைதியுடன் வழிநடத்தி செல்வது மிக சிறப்பு. மீனம் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடிகளை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். யதார்த்தமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்கக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படக்கூடும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ஏனைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்து முடிப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் கண்டிப்பாக சாதகமாக இருக்க கொடுங்க. நல்ல பலன் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக சரியாகும். உடைய வார்த்தைகளுக்கு என்று மதிப்பு கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நிர்வாக தொடர்பான பிரச்சனை முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப பெரியவரின் ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும். இன்று உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பெண்கள் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. காதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று மாணவர்களுக்கு எதிலும் பொறுப்புகள் உண்டாக கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கொடுங்க. நியாயமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள்.
மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. இந்த நாள் நீங்க வெற்றி மீது வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். பயம் வேண்டாம். உத்திரட்டாத்தி சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. அற்புதமாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக கூடுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ரேவதி முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்க கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் இருக்க கூடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க நேர்மையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.